ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா 5G மொபைலு. ஸோ 8500 அதாவது 8500 சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G மொபைலு. பாக்ஸு கேபிள் கிடையாது, வெறும் பாக்ஸு மொபைல் தான். மொபைலில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு இருக்குது, பிளாக் டாட் இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ ஆக மட்டும் டிஸ்பிளே மையத்தாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா பாக்ஸோடு உள்ள மொபைலு, 12GB ரேமு, 256. ஸோ டிஸ்பிளே வந்து பிளாக் டாட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ 3 இஷ்யூவில் ஆக மட்டும் டிஸ்பிளே காலின்றது தான் இதோட விஷயமே. மொபைலோட கேமரா பிளிங்க் வேறு ஆகுது பாருங்கள். ஸோ அது கண்டிப்பாக பிளிங்க் ஆகும், சம்டைம் பிளிங்க் ஆகும், ஆனால் திரும்ப வந்துடும். ஆனால் இது வந்து பவர் பட்டனை இப்படி அமுக்கி விட்டால் திரும்ப வந்துடும். ஆனால் இது வந்து எப்போ வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, போர்டு வந்து நீங்கள் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து ஒருத்தர் வச்சு போர்டு போயிருந்த மொபைல் இருந்துச்சுன்னா, அவருக்கு இந்த போர்டை அந்த பொண்ணில் போட்டு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் இதில் செய்ய வேண்டிய பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா இந்த மொபைலை இப்படியே வச்சு எவ்வளோ நாள் ஓட்டணுமோ ஓட்டிட்டு டிஸ்பிளே வந்து வாங்கி போட்டுக்கலாம். டிஸ்பிளே ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 10,000 கிட்ட இருக்கும், இல்லை 10,000 மேலே கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்குது. பேட்ரி பேக்கப் நல்லா இருக்குது, சார்ஜ் நல்லா நிற்கிது. டிஸ்பிளே மட்டும்தான் இஷ்யூ, இதில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ வெறும் 8500, 8500 இதோட விலை.